கான்ஃபிடென்ஸுன்றது நம்மளை நாமே நம்புறது தான். இது வந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட வந்தது கிடையாது. நம்ம ஒரு ஸ்கில்லாக இதை வந்து அச்சீவ் பண்ணுறது தான். இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இந்த வீடியோவில் நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் டாக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக எப்படி இருக்குன்றதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், உங்களோட ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்து ப்ராமிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் இன்றைக்கி மீட் பண்ண வரேன்ட்டு. ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு, இல்லடி லாஸ்ட் மினிட்ல எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் வந்து ஓகே. 3rd வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, அவங்களுக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட்டே வராது. எப்படி இருந்தாலும் வரமாட்டா அப்படின்னு தோணும். அதே தானே உங்களுக்கும். உங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா போங்க. எனக்கு தனியாக போய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா போங்க. பண்ணால் தான் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். செகண்ட் வந்து நெகட்டிவ் டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இருக்காதுங்க. இதை வந்து நான் லேட்டராக வீடியோவில் எப்படி வந்து பண்ணாமல் இருக்குதுன்றது சொல்கிறேன். 3rd வந்து சோஷியல் மீடியா கண்டிப்பாக முடிஞ்சால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு வந்து ஒர்க் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து வேலைக்கு போகிறாங்க. லைக் அது வந்து என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து இல்லை நம்மளோட செல்ஃப் கேர் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலுமே, நீங்கள் அதை பார்க்கும்போது நம்மளும் வேலையில் இருந்துருக்கலாம்ல அந்த ஃபீல் வரும். அது வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குவிட் சோஷியல் மீடியா. மெயினாக இன்ஸ்டாகிராம். வாட்ஸ்அப்பில் கூட இப்போல்லாம் யாரும் வந்து போடுறது கிடையாது. இன்ஸ்டாகிராம் மெயினாக முடிஞ்சால் டெலிட் பண்ணிவிட்டுங்க. அது உங்களோட கான்ஃபிடென்ஸை குறைக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை வந்து அட்டைன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நல்லா பண்ணணும், எல்லோரும் முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோஸ் பார்க்கணும். எப்படி வந்து இல்லை அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கணும். எதுவுமே தெரியாமல் ஒரு க்ரௌடு முன்னாடி உங்களால் போய் பேச முடியாது. ஒரு டாபிக் எடுக்கணும், அதை பற்றி கற்றுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்கில்லை வந்து கற்றுக்கோங்க. அண்ட் இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மித்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான விஷயம் வந்து இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கு. அது கிடையவே கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆன்லைனில் வந்து ஒரு கிளாஸை வந்து ஃபேஸ் பண்ணும்போது என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்ல முடிஞ்சுது. ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடிஞ்சுது. இதுவே நான் வந்து நேரில் போனோடனே ஒரு ஹோல் கிளாஸ் முன்னாடி ஒரு மேம் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா என்னால் சொல்ல முடியல. ஓகேவா? என்னால் வந்து ஆன்லைனில் இருக்கும்போது என்னால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி நடிச்சு லைக் பதில் சொல்ல முடியுது. நடிக்கலை, பட் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி பண்ணேன். ஆனால் அங்கே போனோடனே ஏன்டி நீ தான் பதில் தான் சொல்லுவே அப்படின்னா என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது வேறு இது வேறு. லைக் அதனால வந்து எப்பயுமே நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வெளியே எவ்வளோ வேணால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? எல்லா முன்னாடியும் நீங்கள் வந்து ஃபேக்காக பண்ணி அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வர வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அது சில பேருக்கு மைட் பி ஒர்க்கிங். ஆனால் எனக்கு வந்து அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக நீங்கள் உங்களை போய் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வெளியே எல்லோரும் முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் உங்கள் முன்னாடி நடிக்க மாட்டீங்க. எல்லோரும் முன்னாடி நடிக்கிறது, உங்கள் முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக நடிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். எக்ஸ்டர்னல் கான்ஃபிடென்ஸ் பற்றி இல்லை, இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த மித்தை வந்து நான் கண்டிப்பாக பிரேக் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கான்ஃபிடென்ஸுன்றது ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து வர்ணிக்க முடியாது. அண்ட் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஸ்யூமேல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு போடுவீங்க. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நான் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கேன், இது என்னெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு தோணும். செகண்டு, வீக்லி இதை வந்து ஷியராக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பப்ளிக்கில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள். வீக்லி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நீங்கள் பயப்படுற ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி பயந்தேன்னா இப்போ யாராவது வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க, ஓ அந்த பொண்ணு வந்து வேறு லெவலில் எல்லோரும் இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக போஸ்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன் அதே மாதிரி எல்லோரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பயப்படாமல் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக போய் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த வீக்லி 1 ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அந்த போர்ட்ஃபோலியோன்னு முன்னாடி ஸ்டெப்பாக சொன்னாங்க இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 3rd,
என்ன போடணும், என்ன போட்டால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வியர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டுக்காக வியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டைம் அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அதுவே உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து கம்மி பண்ணும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி அந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா, ஐயோ முன்னாடி பார்க்க இப்படி இருக்கானா அப்படி இருக்கானான்னு கேட்பாள். ஏன்னா அவளுக்கு வந்து அது கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து சில பேருக்கு வந்து மேபி அது கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் உங்களுக்கு நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணாலுமே அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கே நீங்கள் ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரெயின் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட செல்ஃப் டாக், நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணணும். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் நவ். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ரிப்பீட் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக மாறிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.